நீங்க டாக்டருக்கு தானே படிச்சிருக்கீங்க. இதுல என்னம்மா டவுட்? வீண் செலவு பண்ண வச்சிருக்கீங்க. நானா? பின்ன உங்க அப்பனா? மா வளன்னு பேசிட்டு இருக்காத, வந்த விஷயத்த சொல்லு அவர்கிட்ட. இந்த ஆள் பேச்சு கேட்டுட்டு வீண் செலவு பண்ணிட்டு என்னையே சொல்லு. ஏம்மா எனக்கு ஒண்ணும் புரியல. நான் என்ன வீண் செலவு பண்ண வச்சேன்? யாருன்னு தெரியுதா? என்ன அமெரிக்க அதிபரா இல்ல ரஷ்ய அதிபரா? இந்த திமிழ் பேச்சுக்கு ஒண்ணும் குறை இல்ல. உங்ககிட்ட வந்த பேஷண்ட். பேஷண்டா? பாக்குறதுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்காரு, ஏன் பேஷண்ட்ன்றீங்க? உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தப்ப பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட் எடுக்க சொன்னியா? சொல்லியிருப்பேன்ல, சொன்னேன். அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? அந்த டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இசிசி எடுத்துக்கோ, எக்ஸ்ரே எடுத்துக்கோ, எக்கோ எடுத்துக்கோன்னு சொல்லிருக்கீங்க. சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? ரிசல்ட் பார்த்துட்டு என்ன சொன்ன? ரிசல்ட்ல என்ன வந்திருக்கோ அது சொல்லியிருப்பேன். சொன்னேன் ஒண்ணும் இல்லைன்னு. ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு இல்ல தாங்க சொல்லுவாங்க. அதுக்கு ஒண்ணும் இல்லாததுக்கு எதுக்கு அதெல்லாம் எடுக்க வச்ச? ஏமா எடுத்ததுக்கு அப்புறம் தாமா ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சுது. கேட்டுக்கோ, இப்படிதான் சொன்னாரு. என்ன குறை சொன்னிய? ஏமா எது சொன்னாலும் கேட்டுக்க, எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்காத. ஏமா உங்க வீட்டு சண்டே வீட்டோட வச்சுங்க, இது ஹாஸ்பிட்டல். வாய மூடுறா, ஏதாவது என் வாயில வந்துட்டு போகுது. வாயில வரும் 3ஆம் மாசமா இருந்தா. டாக்டர் சரியான டாக்டர், பார்த்த உடனே சொல்றாரு. கபோதி, அவன் லூஸ் மாதிரி பேசுறான், நீனு பதில் பேசிட்டு இருக்க. கபோதின்னு காரி துப்புறாங்க, சொன்ன இல்லாம உட்காந்துக்கிறா. ஹலோ, 2 பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஹலோ, 2 பேர் வந்தீங்க, என் பேஷண்ட் இருந்தீங்க. இசிஜி எக்ஸ்ரே எடுக்க சொன்னேன், ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னேன்னு நீங்க. அது வரைக்கும் புரிஞ்சுது. மேற்கொண்டு எனக்கு ஒண்ணுமே புரியல, தெளிவா சொல்லுங்க. ஒண்ணுமே புரியலையா? இவரெல்லாம் என்னத்த டாக்டருக்கு படிச்சாரோ. சரி அதை விடு. ஒண்ணுமே இல்லாத வியாதிக்கு இசிசி எக்ஸ்ரே எல்லாம் எடுக்க சொன்னீங்க, அது செலவான காசு கொடு. என்னது? இசிஜி எக்ஸ்ரே எடுத்த காசை திருப்பி தரணுமா? பின்ன தேவையில்லாத வீண் செலவு தானே பண்ண வச்சிருக்கிற, அந்த காசை திருப்பி கொடு. இப்ப நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். பைக்கை 2 வீலர் மெக்கானிக் கடைக்கு எத்தும் போறோம். அவன் வந்து இந்த ஃபால்ட் அந்த ஃபால்ட்ன்றான், அதுக்கு நம்ம செலவு பண்றோம். ஒண்ணுமே இல்லைன்றான், அதுக்கு நம்ம செலவு பண்ணுவோமா? என்னங்க இவர் இப்படி பேசுறாரு? அவர் என்ன சொன்னாப்புல புரியுற மாதிரி சொல்றதுனால சொன்னாரு. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னு கேக்குறீங்க? நீ ஏதாவது எக்ஸாம் சொல்லு, புரியுதான்னு பாக்கலாம். இப்ப சொல்றேன். ஒரு மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போறேன். நல்லா இருக்கிற வெங்காயம் தக்காளிலாம் நான் வாங்கிக்கிறேன், நல்லா இல்லாத பொருள்லாம் அங்கேயே வச்சிடறேன். இப்ப நான் வாங்கின பொருளையும் வேணான்னு திருப்பி கொடுத்துறேன். அதுக்கு கடைக்கார காசு வாங்குவானா வாங்க மாட்டானா? ஏங்க என்னங்க இவங்க இப்படி பேசுறாங்க? 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு எக்ஸாம் சொல்லிட்டோம், இன்னொரு ஆளுக்கு எங்க போறது? நான் சரிம்மா, நான் உங்க வழிக்கே வரேன். நீங்க எடுத்த பொருள்லாம் திருப்பி கொடுத்துருக்கீங்க, அப்படித்தானே? அதனாலதான் காசு கொடுத்துட்டான் திருப்பி. இப்பதான் எல்லாமே எடுத்திருக்க டெஸ்ட். சரிங்க, உங்க வழிக்கே நாங்க வரோம். எடுத்த இசிஜி எக்ஸ்ரே எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறோம், காசை திருப்பி கொடுங்க. எது அதை வச்சு நானாங்க பண்றது? நான் சொல்றேன், உன் ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட் வந்தா நான் கொடுத்த இசிசியை வச்சு ஒரு நார்மல் பேஷண்ட்டுக்கு இப்படிதான் இருக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணு. என்னமா பேசுற? உங்களை மாதிரி இருக்கிற அத்தனை டாக்டருக்கும் புரியாத விஷயத்தையே புரிய வச்சாங்களே, அதே புரியலன்னா எப்படி? அது இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. உங்களுக்கு புரியாத விஷயத்த நான் புரிய வச்சால, அதுக்கு சேர்த்துதான் நீங்க எனக்கு காசு தரணும். ஏமா ஒரு பேஷண்ட் இங்க வந்தா அவனுக்கு எல்லா டெஸ்டும் எடுத்துட்டு வர சொல்லி அதை பார்த்துட்டு அவனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா அவன் சந்தோஷப்படுவான். நீங்க என்னவோ இப்படி பேசுறீங்க? அததான் நானும் சொல்றேன், ஒண்ணுமே இல்லாததுக்கு எவனாலும் செலவு பண்ணுவானா? ஓகேமா, அடுத்த வாரம் ஒரு அட்மிட் பண்ணு, ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிடலாம். நான் வந்தது முடி கொட்டுறதுக்கு வந்தேன், எனக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்றேன்றீங்க? இப்படி ஏடா கூடமா பேசினா காண்டாவுதா? இப்படித்தானே எனக்கு இருக்கும். நீ அப்பவே முடி கொட்டுறதுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தா நாங்க ஏத்துட்டு இருந்திருப்போம். ஆனா இப்ப சொன்னா நாங்க எப்படி ஏத்துப்போம்? சத்தியமா உங்க 2 பேர்கிட்ட என்னால பேச முடியல. இப்போ நீங்க 2 பேர் என்னதான் சொல்ல வரீங்க? வந்ததுல இருந்து நாங்க தெளிவாதானே பேசுறோம். என்ன பேசுறீங்கன்னு கேட்டா நாங்க என்ன சொல்றது? சரிம்மா, அந்த காசுக்கு பதிலா உங்களுக்கு வேற எதனா ப்ராப்ளம் தான் சொல்லுங்க, நான் மாத்திரை மருந்து தரேன். இப்போ ஓகே. இப்ப எங்க 2 பேருக்கும் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இருக்கு. வீடு கட்டணும். வீடு கட்டணுமா? அந்த ப்ராப்ளத்துக்கு நான் எப்படிமா மாத்திரை மருந்து தர முடியும்? அதுக்கு மாத்திரை மருந்து எல்லாம் தேவையில்ல, பணம் வேணும். கரெக்டா பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. வீடு கட்டுறதுக்கு பணம் வேணும். நாங்க பணமா கேட்காம மாத்திரை மருந்தா கேக்குறோம். ஐயோ, எனக்கு கேராகுதுமா. நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் புரியலன்னா நீ அதுக்கு ஒரு விளக்கம் எல்லாம் கொடுக்காதம்மா, தெளிவா பேசுமா. நான் ரொம்ப நேரம் கம்முன்னு உட்காந்துக்கிறேன், நான் பேசிட்டா? இதெல்லாம் நீ முன்னாடியே பேசிருந்தா இந்த செலவே வந்திருக்காது. பேசி தோல. டாக்டர், இப்ப நான் சொல்றேன், நாங்க 2 பேரும் கண்ணு முழிச்சு தூங்காம இருந்து வேலை செய்யணும். தூங்காம இருக்கு எங்களுக்கு மாத்திரை கொடுங்க. நீங்கெல்லாம் கேக்குறது மெடிக்கல் மிராக்கல்பா. தூங்குறதுக்கு வேணா மாத்திரை இருக்குது, தூங்காம இருக்கிறதுக்கு எப்படிப்பா மாத்திரை இருக்கும்? 20ஆம் நூற்றாண்டு மருத்துவம் வளர்ந்துச்சுன்றீங்க, தூங்காம இருக்குது மாத்திரை இல்லைன்றீங்க. விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது உண்மைதாங்க, ஆனா தூங்காம இருக்கிறதுக்கு இன்னும் யாரும் மாத்திரை கண்டுபிடிக்கலங்க. விஞ்ஞானம் வளர்ந்துருச்சுன்றீங்க, இதுக்கு மட்டும் தான் மாத்திரை கண்டுபிடிக்கலையா? ஏங்க
உயிர் காக்கும் மருந்துகள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. உயிர் காக்கும் மருந்து கொடுத்தா 100 வயசு வரைக்கும் வாழ முடியுமா? ஏமா என்னால முடியலம்மா, சுத்தமா என்னால முடியல. டாக்டருக்கே முடியலையா, இந்த டாக்டரை போய் நீ பார்க்க வந்த? ஏமா உடம்புக்கு முடியலன்னு நான் சொல்லமா, நீங்க 2 பேர் பேசத்தை கேட்க முடியலமா. இப்படி பேசி மழுப்பாதீங்க. நான் கேட்டகளுக்கு பதில் சொல்லுங்க. மருத்துவம் வளர்ந்துருக்குன்னா 100 வயசு வரைக்கும் ஒருத்தர் வாழ வைக்க முடியுமா? உயிர் போற நிலைமையில வந்த பேஷண்ட்டுங்களை நாங்க மருந்து கொடுத்து எத்தனை பேரை காப்பாத்திருக்கோம் தெரியுமா? காப்பாத்தலாமா? பணக்காரங்கிட்ட பணம் இருக்குது, அவன் பணம் கொடுத்தா 100 வயசுல காப்பாத்திர முடியுமா? நான் சொல்றேன், மருத்துவம் வளராத காலத்துல தாத்தா பாட்டிலாம் 100 110 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. இப்ப மருத்துவம் வளர்ந்துருக்குன்றீங்க. இப்ப 200 300 வருஷம் வாழணும்ல. 40 50ல போயிட்டு இருக்கு. ஏமா இப்பெல்லாம் உயிர் போற மாதிரி கண்டிஷன்ல உள்ளதை காப்பாத்த முடியும், உயிர் நீட்டிக்கலாம் முடியாதுமா. நான் சொல்றேன், அந்த காலத்துல மூலிகை மருந்தெல்லாம் சாப்பிட்டு 100 120 வயசு வரலாம் வாழ்ந்தாங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஊசி மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து கொல்றீங்க. இந்த பாருங்க, எந்த நோய் வருதோ அந்த நோய்க்கு தான் நாங்க மருந்து தரோம். இன்னொரு நோய் எஃபெக்ட் ஆகும், அதனாலதான் அவன் சாவுறான். நாங்கெல்லாம் சாவடிக்கிறேன்னு சொல்லாதீங்க. நீங்க சாவடிக்கிறீங்கன்னு சொல்லல, நீங்க குடுக்கற மருந்தால வந்த நோய் குணமாகி சைடு எஃபெக்ட் வந்து சாகுறாங்க. ஏமா இவருக்கு இசிஜி எக்ஸ்ரே எக்கோ எடுத்ததுக்கு எவ்வளவு செலவாச்சு டோட்டலா சொல்லுங்க. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட் அது விட்டீங்களே, ஏமாத்த பாக்குறீங்களா? சரிம்மா, அதையும் சேர்த்துதான் எவ்வளவுன்னு சொல்லு. அது மட்டும் கொடுத்தா 4 நாள் லீவ் போட்டு வீட்டுல இருந்தாரு, அந்த சம்பளம் யாரு கொடுக்குறது? பரவாயில்ல, அந்த பழம் சாப்பிடு, இந்த பழம் சாப்பிடு, அதை வாங்கி சாப்பிடு, இதை வாங்கி சாப்பிடுறீங்களா? அதுக்கும் சேர்த்து காசு யாரு கொடுக்குறது? ஏமா கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருக்கியா? யோ நீ எவ்வளவுயா பழத்தை வாங்கி சாப்பிட்ட? ஆப்பிள் 6 5 ஒரு 13 கிலோ, அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஒரு 5 கிலோ, கொய்யா வந்து ஒரு 3 கிலோ, வாழைப்பழத்துல இருந்து மஞ்சள் பச்சை செவ்வாழை எல்லாத்துலயும் 2 டசனு, அன்னாச்சி வந்து ஒரு 3 டசன் இருக்கும், 36 பழம் இருக்கும், திராட்சை ஒரு பாக்ஸ் இருக்கும், பச்சை திராட்சை, பன்னீர் ஒரு பாக்ஸ் இருக்கும், பலாப்பழம் 7.5 கிலோல 1 8 கிலோல 1. நித்யா என்ன வந்து குடலா இல்ல குடனாயா? அவருக்கு உடம்பு முடியலங்க, அதனாலதான் கொஞ்சமா சாப்பிட்டுருக்காரு. இல்லன்னா நல்லா சாப்பிடுற மனுஷன் தெரியுமா? எது இதுதான் கொஞ்சமா? ஆமாங்க, எங்க ஊர்ல பழம் சாப்பிடுற போட்டி 10 பழம் பார்த்தா அவர் ஒண்டிமா சாப்பிட்டு வின் பண்ணாரு தெரியுமா? ஏமா சாப்பிட்ட 10 பழத்துல ஒரு பழம் வயிற்றுலயே தங்கிடுச்சு போல. அது சாப்பிட்டது 6 மாசத்துக்கு முன்னாடி, இது நேத்து சாப்பிட்ட பழம். நேத்து வேற சாப்பிட்டாரா? ஏமா எனக்கு கேட்க கேட்க கேர் ஆகுது. உங்களோட மொத்த செலவு எவ்வளவுன்னு சொல்லுங்க. அவரே மனசு வந்து கேக்குறாரு, வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு செலவு மொத்தம் சொல்லி. யோ உங்க எங்கன்னா கொண்டா மனசாட்சி இருக்காயா? ஒரு பேஷண்ட உட்கார வச்சு நான் 1.5 மணி நேரமா பாத்து நிக்கிறேன், பேசி நிக்கிறேன்யா. வெளியில பேஷண்ட் எல்லாம் வெயிட் பண்றாங்கயா. மருந்து செலவும் பழ செலவும் எவ்வளவு ஆச்சு அத சொல்லுங்கயா. ஞாபகம் மருதி உங்களுக்கு இருக்கா? இசிசி எக்ஸ்ரே அதெல்லாம் விட்டுட்டீங்களே. ஏமா தாயே அதையும் சேர்த்துக்கோ, மொத்தமா எவ்வளவு செலவாச்சு அதை சொல்லு. ஒரு 30 35 35 சரி 35,000. ஏமா நான் எவ்வளவு சொல்லுன்றதுக்காக இவ்வளவு சொல்றிய, இதுக்கெல்லாம் கணக்கெட்ட உன்னால சொல்ல முடியுமா? நாங்க என்ன ஏமாத்திரமே சொல்ற? நாங்க ஒண்ணு மாதிரி ஏமாத்தல. இசிசி எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு ஒரு 15 வட்டிக்கு வாங்கணும், இவருக்கு பழம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு 20 வட்டிக்கு வாங்கணும். அப்புறம் நான் லீவ் போட்டாரு, எங்க குடும்ப செலவுக்காக போறதுக்கு அதுக்கு ஒரு 30 வட்டிக்கு வாங்கணும். அதான் சேர்த்து கணக்கு போட்டா எவ்வளவு ஆச்சு? அதுவே நீதான் எக்ஸ்ட்ரா தர வேண்டியதா இருக்கும். ஏமா இந்த டிஸ்பென்சரியோட மாச வருமானம் எவ்வளவு தெரியுமா? நான் காலையில இருந்து சாயந்தரம் வரையும் பேஷண்ட் அட்டன் பண்ணாலே மாசம் 15,000க்கு மேல இல்லம்மா. ஒரு ஆளுக்கு 35,000 ரூபாய் கேக்குற, அது எங்க இருந்துமா நான் போறது? ஐய எனக்கு இசிசி எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து ஒரு டாக்டரை ஏமாத்தணும்ல, அதுக்கு அந்த டாக்டர் எவ்வளவு மேல என்ன டாக்டர் கூட்டு வந்துருக்குற? 15 தான் முடியும்ன்றான். சரி அந்த 15 ரூபாய் கொடு. ஏமா இது ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்களா? முதல்ல ஒருத்தருக்கு எல்லாமே கரெக்டா இருக்குமா? நாங்க நல்லா இருக்கிறவன் பிளட்டு, நல்லா இருக்கிறவன் இசிசி, நல்லா இருக்கிறவன் எக்ஸ்ரே இது மாதிரி கலெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்து கொடுப்போம். அது உங்களை மாதிரி டாக்டர் பார்த்துட்டு எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லுவீங்க, அதுக்கு அப்புறம் தான் நாங்க காசே கேட்போம். காசு கொடுக்க முடியாதுமா, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. அப்படியா? ஊருக்குள்ள போயிட்டு அவர் ராசியாத டாக்டர், போலி டாக்டர், பொம்பளை பொறுக்கு டாக்டர்னு ஊருக்குள்ள போய் சொல்லுவோம், பரவாயில்லையா? ஏமா போலி டாக்டர் ராசிலா டாக்டர் கூட நான் ஏத்துப்போமா, இந்த பொம்பளை பொறுக்கி டாக்டர்னு சொல்லுவேன்னு சொன்ன பத்தியா, நான் ஏகப்பத்தினி விருதம்மா. இந்த மாதிரி ஏகப்பத்தினி எல்லாம் நிறைய பாத்துட்டோம். இப்ப பணம் குடுப்பியா கொடுக்க மாட்டியா? நாளைக்கு வாங்க. நாளைக்கு காலைல 8:59க்கு இங்க வருவேன். 9 மணிக்கெல்லாம் ராவு காலம் ஸ்டார்ட், அதுக்குள்ள பணத்தை எடுத்து வைக்கணும். யோ பாயா போலாம். நான் இங்க இருந்தா தானே பணம் கட்டின்னு வருவீங்க, இந்த ஏரியா விட்டு நான் கிளம்புறேன்டா.